ஆம்புலன்ஸ் வந்து 6 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு கேஸ் வந்து அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் அந்த கேஸை நாங்கள் எடுத்துடணும். ஸ்ட்ரெச்சர் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் பேக்கப் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் எடுத்தோம்னா அதிகபட்சம் 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம போயே ஆகணும். எங்கள் ஒய்ஃபு கை பிடிச்ச விட என் பொண்ணு கை பிடிச்சத விட இந்த ஆம்புலன்ஸ் ஸ்டேரிங் கை பிடிச்சது தான் எனக்கு ரொம்ப அதிகம். இது மன நேரமாக நான் செய்கிறேன். நான் என்னதான் நம்ம ஒரு உயிரை காப்பாற்றுற வேலையில் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் ஓட்டினாலும் நம்ம டிரைவர்ன்ற தலைக்கணத்தில் ஓட்டக்கூடாது. யாரையும் இடிக்கக்கூடாது. ஆனால் இடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு உயிரை காப்பாற்றணும். பின்னாடி ஒரு ஆட்டோ இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக் இருக்கட்டும், அந்த பின்னாடியே கண்டினியூ பண்ணி வருவாங்கண்ணா. நாங்கள் அந்த டைமில் வந்து பிரேக்கை தொடர மாட்டோம். ஆக்சிடென்ட் கிளச்சு மட்டும்தான். பிரேக் அடிச்சோன்னா நாங்கள் அவங்கள காப்பாற்றுற ஸ்டேஜில் அடிக்கும் போது இவங்க பின்னாடி வரவங்களா எங்களை இடிச்சிடுவாங்க. காரு, BMW, பென்ஸு, ஃபெராரி ஓட்டுறது வேற, ஆம்புலன்ஸ் ஓட்டுறது அது ஒரு ராஜா தோரணை. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகும்ண்ணா ஓட்டலாம் நம்ம ஊரில்? இது வந்து இங்கே 80 தாண்டதே கஷ்டம்ண்ணா. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நாங்கள் காப்பாற்றணும் போது நாங்கள் 100 டச் பண்ணுவோம். சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குண்ணா, இருக்கு. டெட் பாடிலாம் எத்தனை 10,000 வரைக்கும் கேட்குறாங்கண்ணா. அதெல்லாம் ஒரு தவறான செயல் தான். இந்த டெட் பாடி ஓட்டுறவங்க அந்த ஸ்மெல்லுக்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல. டோட்டலாகவே நான் 172 பேர்கிட்ட நான் இது பண்ணியிருக்கேன்னா அதில் 2 ஆக்சிடென்ட் தான். அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஐபிஎல் மேட்ச்லாம் வந்து இது பண்ணுவார், நான் டோன் பண்ணுவார். அவர் பேர் வந்து ஆர்ஜே பாலாஜி சார். அவர் இன்டர்வியூ பார்த்துருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிப்ளை நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றின ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருண்ணா? சிவகுமார்ண்ணா. ஓகே, எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து நான் டிரைவிங்கில் வந்து 22 வருஷமாக இருக்கேண்ணா. ஆம்புலன்ஸ் வந்து 6 வருஷமாக ஓட்டிட்டு இருக்கேண்ணா. 6 வருஷமா நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கீங்க. உங்களோட பணியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, என்னென்ன சிரமங்கள் இருக்குது, எல்லாமே சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, எங்களுக்கு வந்து 12 ஹவர் பேக்கேஜ் டியூட்டி கொடுப்பாங்கண்ணா. அந்த 12 ஹவரில் நீங்கள் 12 நிமிஷம் சாப்பிட்ற டைமு, ரெஸ்ட் ரூம் போகிற டைம் தவிர நாங்கள் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். எப்படின்னா எப்பவுமே முடிச்சுன்னு ரெடியாக இருக்கணும். ஒரு கேஸ் வந்து அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் அந்த கேஸை நாங்கள் எடுத்துடணும். ஸ்ட்ரெச்சர் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் பேக்கப் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் எடுத்தோம்னா அதிகபட்சம் 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம போயே ஆகணும். அந்த டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்து தான் காப்பாற்றுவார்னா நாங்கள் தான் அந்த டைமில் குயிக்காக கொண்டு போகணும். என்ன தான் நம்ம ஒரு உயிரை காப்பாற்றுற வேலையில் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் ஓட்டினாலும் நம்ம டிரைவர்ன்ற தலைக்கணத்தில் ஓட்டக்கூடாது. பாதுகாப்பாக ஓட்டணும். ஒரு உயிரை காப்பாற்றுற நான் 4 பேருக்கு இடைஞ்சல் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக கொண்டு போகணும். அது நான் மன நிறைவாக செய்யணும் அந்த வேலையை. உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இருக்காது இல்லையா? எதுவுமே இருக்காதுண்ணா. உயிரை காப்பாற்றணும். என் கூட பிறந்த அக்கா, அண்ணன், தம்பி, எங்கள் அம்மா, அப்பா அவங்கள காப்பாற்றணும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ வந்து அதில் நிறைய பேர் ரோட்டில் இருக்கவங்களாம் சிரமம் கொடுப்பாங்கல்ல, வண்டி முன்னாடி போகிறவங்களாம் வழி விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காண்ணா? நிறையண்ணா. ஃபஸ்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அவங்க வந்து டைம் பாஸுக்காக வண்டி ஓட்டல, சைரன் போட்டால் எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. டிராஃபிக் ஸ்லோவானா ஒரு மோடு இருக்குது, அது ஃபஸ்ட்டு வைக்கணும். டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னா செகண்ட் வைக்கணும். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னா அந்த இடத்துல நாங்கள் சைரனை போட்டு விட்டு நாங்கள் லெஃப்ட் ரைட்டு யாரையும் இடிக்கக்கூடாது. ஆனால் இடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு உயிரை காப்பாற்றணும். அந்த ஒரு கண்டிஷன் போவோம். ஆனால் இடிக்க மாட்டோம். எங்கேயுமே கரெக்டாக சோனாது போய் அந்த டைமிங்கில் நாங்களா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். பின்னாடி ஒரு ஆட்டோ இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக் இருக்கட்டும், அந்த பின்னாடியே கண்டினியூ பண்ணி வருவாங்கண்ணா. நாங்கள் அந்த டைமில் வந்து ஆக்சிலேட்டர் பிரேக்கை தொடர மாட்டோம். ஆக்சிலேட்டர் கிளச்சு மட்டும்தான். பிரேக் அடிச்சோன்னா நாங்கள் அவங்கள காப்பாற்றுற ஸ்டேஜில் அடிக்கும் போது இவங்க பின்னாடி வரவங்களா எங்களை இடிச்சிருவாங்க. அப்போ நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி பயங்கரமாக தான் ஓட்டணும். அவங்களுக்கு என்னென்னா நம்ம ஆம்புலன்ஸ் போகுது பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு வராங்க. ஆனால் நாங்கள் உயிரை காப்பாற்றலன்னா எங்களுக்கு இடைஞ்சல் பண்ண தேவையில்ல, வழியை விட தேவையில்ல. நாங்கள் விட்டா நாங்கள் போயிட்டு வந்துடுவாங்க வழியில். ஓகேண்ணா. உங்களுக்கு உள்ளே வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அந்த ஆம்புலன்ஸ் கூட? ஒரு டாக்டர் இருப்பாங்கண்ணா. டாக்டர், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க. பாராமெடிக்கல், நர்ஸு. அவங்க உள்ள வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டு ஐசியூ மொபைல் தான். அது ஐசியூ மொபைல். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகும்ண்ணா ஓட்டலாம் நம்ம ஊரில்? இது வந்து இங்கே 80 தாண்டதே கஷ்டம்ண்ணா. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நாங்கள் காப்பாற்றணும் போது நாங்கள் 100 டச் பண்ணுவோம்ண்ணா. ஆனால் அவ்வளோதான் இங்கே ஓட்ட முடியாது. 80 தான் அதிகபட்சம். இப்போ நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் போகிறீங்க. இருந்தாலுமே தப்பி தவறி யாராவது உயிர் போகும் இல்லையா? அந்த உயிர் போகும்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து யாராவது சண்டை போடுவாங்களா உங்ககிட்ட? ஆமாண்ணா. அவங்க வந்து சொந்தக்கார ரிலேஷன்ற டைமில் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஏற்றுறவங்கள ஒவ்வொருத்தரும் எங்கள் சொந்தக்காரர் தான் நாங்கள் நினச்சி பண்ணுறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஏன் இவ்வளோ டைமிங்கில் வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க.
அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. இப்போ நாங்கள் போகிற இடத்துல எல்லாமே ரோடு கிளியராக சொல்ல முடியாதுண்ணா. ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கும், அங்கே கிரிட்டிக்கலாக இருக்கும், அங்கே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆவோம், நாங்கள் அப்படி தான் வருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்பாங்க. நாங்கள் லேட்டாக வரணுன்றதுக்கு எதுக்காக நாங்கள் வரல, நாங்கள் கரெக்டாக ஓட்டினா தானே நாங்கள் வருவோம். நாங்கள் ஓகே, அதே மாதிரி உயிரை காப்பாத்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஏதாவது கிஃப்ட் ஏதாவது ஒன்றும் இல்லை, நான் 4 பேர் சேர்ந்து கிளாப் பண்ணாலே போதும் நான் சந்தோஷம். அந்த ஒருத்தர் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலும் அவ்வளோ சந்தோஷம்ண்ணா. ஆனால் சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க, உண்மைதானா? அதெல்லாம் இருக்குண்ணா, இருக்குது. அது எல்லாமே பண்ண மாட்டாங்கண்ணா. ஒவ்வொருத்தர் வந்து கொடுக்குறாங்க, அது வாங்குறது ஆகி போச்சு. இன்றைக்கி அது வந்து இது பண்ணுறாங்கண்ணா, அது பண்ணக்கூடாது. ஒரு உயிரை காப்பாற்றுற வேலை இருக்கும், அந்த வேலை பண்ணக்கூடாது. நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன் யூடியூப்ல, அவங்க ஆன்மாவெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா ஏதாவது? அதெல்லாம் எப்படின்னா ஆன்மான்றது அந்த ஒரு காற்று தானே, அவ்வளோதான். அதெல்லாம் வந்து ஒரு ஷேடோ மாதிரி தானே, அப்படியே அப்படியே போவோம், அப்படி இது பண்ணும். பார்த்துருக்கோம். அது ஏதாவது நிகழ்வு சொல்ல முடியுமா நடந்தது? லாஸ்ட் டைம் இங்கேருந்து நம்ம இதுக்கு போயிருந்தோம்ண்ணா, உளுந்தூர்பேட்டை போயிருந்தோம். அப்போ போகும்போது எப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து போய் சேரணுன்றது தான். எப்படின்னா அவங்க பூர்வீகம் உளுந்தூர்பேட்டை, இப்போ அவங்க இதுலேருந்து போகிறாங்க, கிரீம்ஸ் ரோட்லேருந்து போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருவாங்க, இவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க கொடுக்கும்போது அவங்க பிறந்த இடத்துல உயிரை விடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஒரு அப்பா இருக்கும். அந்த அப்பான்றது எப்படின்னா அது விட்டு போகுதுன்றத டைமிங்கு டாக்டருக்கு தெரிஞ்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. எங்களுக்கு போகும்போது நாங்கள் வண்டி டிரைவிங் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு மாதிரி இதுவும் ஆகுது வண்டியை ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது வண்டி. அப்போ ஜர்க் ஆகும்போது என்னடான்னா அங்கே சிஸ்டர் சொல்கிறாங்க அவங்க இறந்துட்டாங்க. ஓகே, அப்போ போயிட்டே இருக்கும் போது எங்கள் வண்டியில் தான் அந்த ஆத்மா வந்து பிரிஞ்சிருக்கு. பிரியும் போது எங்களை ஒரு டச் பண்ணிட்டு போகுது அது. ஆனால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணல. அது வந்து ஒரு நல்ல ஆத்மா. எங்களுக்கு எல்லாருக்கும் வழி விட்டு நாங்களும் போய் சேர வேண்டிய போய் இறந்து சேர்ந்தோம். நாங்கள் ஏற்றும் போது ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருக்கும், நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் அவங்க வந்து டாக்டர் அவங்க இடத்துலயே வந்து சேர்க்க முடியல அப்படின்னு இது இருக்கும், ஒரு ஃபீலிங் தான். அங்கே போய் இறக்கி விட்டு தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரன்னிங்கில் இதுவாகி போச்சு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் உயிர் போன டெட் பாடிஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்கும்போதும் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் அது கேட்குறாங்கண்ணா, நம்மளாம் வாங்க மாட்டோம். காசு ஒரு சர்வீஸாக செய்கிறேன் அந்த வேலையை. நான் பிடிச்சி இதை லவ் பண்ணி செய்கிறேன். ஏன்னா எங்கள் ஒய்ஃபு கை பிடிச்ச விட, என் பொண்ணு கை பிடிச்சதை விட இந்த ஆம்புலன்ஸ் ஸ்டேரிங் கை பிடிச்சது தான் எனக்கு ரொம்ப அதிகம். இது மன நேரமாக நான் செய்கிறேன். நான் நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனால் அது வாங்கக்கூடாது. சரி, உங்களுக்கு எப்படி இந்த கால் வரும், எப்படி நீங்கள் கிளம்புறாமல் இருக்கும், எந்த டைமில் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு வந்து வாக்கி டாக்கி கொடுத்துருப்பாங்கண்ணா. வாக்கி டாக்கி ப்ளஸ் வந்து இது மொபைல் கொடுத்துருப்பாங்க. யூசிஜி மொபைல் சொல்லிட்டு யூசிஜி மொபைலே கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கான்டாக்டில் இருப்பாங்க. எங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோன் வரும். நாங்கள் தொலைபேசியில் என்ன பண்ணியிருப்போம், அவசரம் தான் பதிவு பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா அந்த நம்பர் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஆக்டிவேஷன் அதான் பண்ணும். அப்போ அவசரம் போது நாங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். சாப்பிட்டே இருப்போம்னா 2 இட்லி தான் வச்சு போட்டிருப்போம், தூக்கி போட்டுருவோம். ஏன்னா அந்த சாப்பாடு எப்போனா சாப்பிட்டுக்கலாம். ஒரு உயிரை காப்பாற்றுற டைம் இதான் டைம். அப்போனா நாங்கள் ஏறி கிளம்பிட்டோம். வண்டியை சைன் பண்ணால் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்தில் வண்டி பிக்கப் பண்ணி ஸ்ட்ரெச்சர் ஏற்றி நம்ம கிளம்பினோம். அவுட் போயிடணும். அவுட்டு போயிட்டா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இவ்வளோ கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்குது. இந்த டைமிங்னா 3.5 கிலோமீட்டர்னா அதிகபட்சம் நாங்கள் 30 25 நிமிஷத்தில் போயிடணும். அதான் டைமிங். பீக் ஹவரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஓட்டுறோண்ணா, காப்பாற்றுற ஒரு இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் கரெக்டாக செய்வோம். இந்த மாதிரி வேகமாக ஓட்டும்போது பல ஆக்சிடென்ட்லாம் ஆகும் இல்லையா? அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக நான் செக்அப் இருக்கணும். அதெல்லாம் மந்த்லி ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. எத்தனை கேஸ் ஓட்டிருக்கீங்க, எத்தனை கேஸ் ஓட்டுறதுல எத்தனை நீங்கள் இடிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்கண்ணா. அதெல்லாம் வந்து ஆண்டவ புண்ணியத்தில் கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் டோட்டலாகவே நான் 172 பேர்கிட்ட நான் இது பண்ணியிருக்கேன்னா அதில் 2 ஆக்சிடென்ட் தான். அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஓகே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் தானே. ஓகே, ஒரு 5 நாள் டியூட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த 5 நாள் டியூட்டின்றது எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை. வீட்லயே இருப்பீங்க இல்லையா? ரொம்ப கஷ்டம். வண்டி ஓட்டுறதுன்றது ஒரு மனநிறைவாக இருக்கும். அதில் போய் வண்டியை ஓட்டுறது காரு, BMW, பென்ஸு, ஃபெராரி ஓட்டுறது வேற, ஆம்புலன்ஸ் ஓட்டுறது அது ஒரு ராஜா தோரணை. பணம் என்ன வாங்க மாட்டாங்க இல்லையா? நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பனிஷ்மெண்ட் 15 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆக்சிடென்ட் பெருசாக இருந்ததுன்னா 1 மந்த் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை வேலையாக விட்டு தூக்கிடுவாங்க. பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணால் அவங்க மேலே ஒரு கேஸ் போடுவாங்க, போலீஸ் கேஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆகும், ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா அவங்க? கண்டிப்பாக இருக்குண்ணா, எல்லாமே இருக்குண்ணா. எங்களை வந்து அந்த ஆம்புலன்ஸ் அசோசியேஷன்லேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா நம்ம டிரைவிங்கில் எப்படி ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த தன்மையை பொறுத்து ஆக்சிடென்ட்டை பொறுத்து எங்களுக்கே நாங்கள் வந்து ஒரு பெருசாக பண்ணிட்டோன்னா டோட்டல் வாழ்நாளில் வண்டியை ஓட்ட முடியாது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு கணக்கு எடுப்பாங்கன்றீங்களே, எத்தனை பேர் ஆக்சிடென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு எடுக்க, வேலையை விட்டு தூக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கா? இருக்குண்ணா, நிறைய இருக்குண்ணா. இப்படியே மந்த்லி எப்படியே வந்துன்னா இதுலேயே வந்து சில பேர் ஒவ்வொருத்தர் பண்ணுற தவறு தான். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற இடத்துல வந்து யாருமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த டெட் பாடி ஓட்டுறவங்க அந்த ஸ்மெல்லுக்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. அவங்க அதை செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற தான் போகிறீங்க, நீங்கள் போயிட்டு இன்னொருத்தரை இடிக்கக்கூடாது. அது ரொம்ப தவறான செயல். இப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுவீங்க? வண்டி எப்படி இருக்கணும்? மேஜராக வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இன்ஜின் ஆயிலு, டீசல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு 2 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா உடனே போட்டாகணும். அது வந்து நாங்கள் போது இப்போ பகலில் போட மாட்டோம், நைட்டில் உடனே போடுவோம். ஃபிக் அவர் டைம் எல்லாம் கேஸ் இல்லாத டைம் தான் போடுவோம். கேஸ்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் அது கூட எங்களுக்கு டைமிங் தான் 15 மினிட்ஸ் தான்.
நாங்கள் வெளியே போயிட்டு உடனே போட்டு உடனே வந்துடணும். அப்போ டைமிங் கொடுத்துருக்கோங்க. அங்கே கேமரா போட்டு நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி உடனே குரூப்பில் போடணும். அப்படி போட்டு தான் நாங்கள் பண்ணோம். அப்படி வரணும். அது கிளைம் பண்ணிப்பீங்க. ஆமாம், ஃபியூவல் போட்டு வைக்கணும். ஃபியூவல் எப்பவுமே இருக்கணும். ஏர் செக்அப் எப்பவுமே இருக்கணும். நைட்ரஜன் ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் ஒரு சிலிண்டர் அடிஷ்னலாக வச்சுருப்போம். ஓகே. ஒன்றுக்கு மேலே ஸ்பேர் வச்சுருப்போம் எப்பவுமே கையில். ஏன்னா ஒன்று காலி ஆயிடுச்சுன்னா ஒரு கேஸ் கொண்டு போகிறோம், அதில் எம்டி ஆகி போச்சுன்னா இன்னொரு கேஸில் கலெக்ஷன் பண்ணி மாற்றி போட்டு போயிடும். அதேமாரி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு உயிரை போய் காப்பாற்றுறீங்க, கொடுக்குறீங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு பாராட்டுற மாதிரி ஏதாவது காசு கொடுப்பாங்களா? நாங்கள் கேட்போண்ணா, ஒரே ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி கேட்போம். ஆனால் காசுலாம் வாங்க மாட்டேண்ணா. ஒரு சிலர் வாங்குற தப்பு எல்லாருமே டோட்டலாக எல்லா ஆம்புலன்ஸ் வரைக்கும் கெட்ட பேர் ஆகுதுண்ணா. எவ்வளோ வரைக்கும் வாங்குறாங்க சிலவங்களாம்? வாங்குறாண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு டெட் பாட்லாம் எத்தனை 10,000 வரைக்கும் கேட்குறாங்கண்ணா. அதெல்லாம் ஒரு தவறான செயல்ண்ணா. ஏன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க அம்மா இருந்திருப்பாங்க, அவங்க பொண்ணு இருந்திருப்பாங்க, அவங்க அப்பா இருந்திருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க. அந்த வீட்டில் அதுக்கு கொடுமைக்கு மேலே கொடுமை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் இன்னும் வந்து பழிக்கு மேலே பழி பிரச்சனை பண்ணுற மாதிரி அதை பண்ணக்கூடாதுண்ணா. அதெல்லாம் அவங்க விருப்பப்பட்டு 100 ரூபா கொடுத்தா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாதுண்ணா. ஒரு டிஃபன் செலவுக்கு சொல்லுங்க, ஒரு அன்றாட வாழ்க்கை எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 300 ரூபாண்ணா, ஓகேண்ணா. ஆனால் 10,000 வாங்குறது ரொம்ப தவறான செயல்ண்ணா. ஓகே, நீங்கள் இவ்வளோ தீவிரமாக இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களா யாராவது? லாஸ்ட் டைம் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தர் பார்த்து ஐபிஎல் மேட்ச்லாம் வந்து இது பண்ணுவார், நான் டோன் பண்ணுவார். அவர் பேர் வந்து ஆர்ஜே பாலாஜி சார். அவர் இன்டர்வியூ பார்த்துருக்காரு. ஓகே. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. அது வந்து அது எங்கே சொன்னார், எப்படி சொன்னார், எப்படி நடந்துச்சு? அது வடபழனியில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வந்து ஆர்ஜே பாலாஜி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் மீட்டிங் வச்சாங்க. ஓகே. அந்த மீட்டிங்கில் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். நான் அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி மாணவர்கள் ஒரு 100 பேர் இருந்தாங்க. 100 பேர் மத்தியில் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் பேசினேன். சார் என் பேச்சை வந்து கேட்டு இது பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த லாஸ்ட் டைம் அந்த கான்டாக்ட் இல்லாமல் போச்சது. சொன்னதே எனக்கு ரொம்ப சொன்னதே எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கையில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கிடைக்கல. இப்போ நான் வேலை செய்யறதுல ஆக்டிங் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரெகுலர் வேலை எனக்கு கிடைக்க மாட்டேது, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா வேலை கொடுக்க மாட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-20 தடவை மாறிட்டேன்னா இப்போ ஆக்டிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஆக்டிங்னா ரெகுலர் செய்வாங்க, அவங்களுக்கு வீக் ஆஃப்னா அப்போ நான் போய் செய்வேண்ணா. உங்களோட தேவை என்னென்ன இருக்கு? எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலினா, அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அப்போ பொண்ணு 10th படிக்கிறேன்னா, பையன் வந்து +1 படிக்கிறான். ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கேன். நான் யார்கிட்டயும் வந்து எதுவுமே வந்து இந்த காசுலாம் வந்து ஒரு டெத்துலாம் திரும்பினா காசுலாம் அதிகமாக வாங்க மாட்டோம்னா. ஏன்னா நாங்கள் அதை சர்வீஸாக செய்கிறோம். ஏன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றினா அந்த டாக்டருக்கு மட்டும் தான் வந்து அந்த டாக்டருக்கு முன்னாடி நாங்கள் தான் டைமிங்கில் போய் சேர்க்கணும். அதெல்லாம் வந்து நாங்கள் இந்த விருப்பப்பட்டு இந்த விரும்பி இந்த வேலை செய்யறோம்னா வாழ்வாதார சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா எங்களுக்கு. இந்த ஆக்டிங் டியூட்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு மந்த்லி ஒரு இப்போ தனியார் நிறுவனத்தில் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக எனக்கு வேலை கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சாப்பாடு ஒரு நாளைக்கு இப்போது 2 வேளை சாப்பிட்றத 3 வேளை சாப்பிடுவோண்ணா. சாப்பாடுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேண்ணா. KPY பாலா சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் இந்த வீடியோ பார்த்து எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் வாழ வச்சு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை வாழ வச்சாருன்னா அவருக்கு ரொம்ப இதுவாக இருக்குண்ணா. ஒரு பணிவாக நான் கேட்டுக்கிறேண்ணா. எங்கள் ஃபேமிலியை வாழ வைக்கணும்னா 10th படிக்கிற பொண்ணு, ஒய்ஃபு, பையன் எல்லாமே இருக்கும். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200 040619.